உண்மை செய்திகளை உங்கள் வீட்டின் வரவேற்பறைக்கு கொண்டு வரும் நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மனோஜ். முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவை இன்று மாலை சந்தித்து பேசினார். பிரதமர் மோடியை சந்திப்பதற்காக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நாளை டெல்லிக்கு செல்கிறார். இந்நிலையில் இன்று மாலை சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு சென்ற முதலமைச்சர் ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்தித்தார். நாளை பிரதமர் மோடியை சந்திக்கும் போது எடுத்து வைக்கப்பட வேண்டிய கோரிக்கைகள், வர்தா புயல் நிவாரணப் பணிகள் மற்றும் மாநிலத்தின் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து ஆளுநருடன் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விவாதிக்கிறார் என கூறப்படுகிறது. பிரதமர் மோடியை நாளை சந்திக்க உள்ள முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு பாரத ரத்னா விருது வழங்க கோரிக்கை வைப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பிரதமர் நரேந்திர மோடியை நாளை டெல்லியில் சந்திக்க உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போது தமிழ்நாட்டில் வர்தா புயலால் ஏற்பட்ட சேதங்களுக்கு நிவாரணம் அளிக்க கோருவது உள்ளிட்ட அரசின் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனு பிரதமரிடம் அளிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு பாரத ரத்னா விருது அளிக்க வேண்டியும் அவரது முழு திருவுருவ வெண்கல சிலையை நாடாளுமன்ற வளாகத்தில் அமைக்க கோரும் கடிதங்களையும் பிரதமரிடம் முதலமைச்சர் அளிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து நாளையே முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சென்னைக்கு திரும்புவார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிமுக தலைமை பொறுப்பை சசிகலா ஏற்பதுடன் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்டு தமிழக முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும் என பேரவை சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மெரினா கடற்கரையில் எம்ஜிஆர் சமாதிக்கு அருகே அடக்கம் செய்யப்பட்டுள்ள மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் தொண்டர்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ஜெயலலிதாவின் சமாதியில் அமைச்சர் RB உதயகுமார் உள்ளிட்ட கட்சியின் மூத்த நிர்வாகிகள் இன்று அஞ்சலி செலுத்தினர். மறைந்த முதலமைச்சரின் நினைவிடத்தில் 50 மாவட்டங்களைச் சேர்ந்த ஜெயலலிதா பேரவை செயலாளர்கள் அதிமுக தலைமை பொறுப்பை சசிகலா ஏற்பதுடன் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்டு தமிழக முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும் என்ற தீர்மானத்தையும் நிறைவேற்றினர். பின்பு செய்தியாளர்களை சந்தித்த வருவாய்த்துறை அமைச்சர் RB உதயகுமார் தாங்கள் ஒருமனதாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி உள்ளதாகவும் சசிகலா பொறுப்பை ஏற்று அம்மாவை போல செயல்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். விடுமுறை நாளான இன்று சென்னை மெரினாவில் உள்ள மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சமாதியில் அஞ்சலி செலுத்துவதற்காக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திரண்டு வந்தனர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அஞ்சலி செலுத்த இன்று காலை முதலே பெருந்திரளான பொதுமக்களும் அதிமுக தொண்டர்களும் ஜெயலலிதாவின் சமாதி முன்பு குவிந்தனர். சென்னை மட்டுமல்லாது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பொதுமக்கள் ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு வருகை தந்தனர். ஜெயலலிதாவின் சமாதியில் மலர்களை தூவி அவர்கள் தங்கள் கண்ணீர் அஞ்சலியையும் செலுத்தினர். ஆயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் மற்றும் அக்கட்சி நிர்வாகிகளும் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் சின்னத்திரை கூட்டமைப்பினர் இன்று அஞ்சலி செலுத்தினர். சின்னத்திரை கூட்டமைப்பைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மெரினா கடற்கரையில் உள்ள காந்தி சிலை அருகே ஒன்று திரண்டு அங்கிருந்து ஊர்வலமாக சென்று எம்ஜிஆர் நினைவிடத்தில் உள்ள ஜெயலலிதாவின் சமாதியில் அஞ்சலி செலுத்தினர். இந்த ஊர்வலத்தில் சின்னத்திரை நடிகர், நடிகையர், தயாரிப்பாளர்கள், எழுத்தாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அம்மா அவர்களுக்கு நினைவாஞ்சலி செலுத்த வந்திருக்கிறோம். அம்மா அவருடைய இழப்பு இந்தியாவிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். அதனால் அவர்களுடைய ஆத்மா என்றும் எங்களுக்கு வழித்துணையாக இருந்து எங்கள் கலைஞர்கள் மேல் அன்பை தந்த அம்மா
எல்லோருக்கும் தெய்வமானது வழிகாட்டுவாள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு இசை அஞ்சலி செலுத்தும் விதமாக தமிழ்நாடு இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழக துணைவேந்தர் வீணை காயத்ரி ஜெயலலிதாவின் சமாதியில் வீணை வாசித்தார். அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். ரூபாய் நோட்டு மாற்றத்தால் ஏற்படும் பின் விளைவுகளை சந்திப்பதற்கு ஏற்ற வகையில் போதிய முன்னேற்பாடுகளை மத்திய நிதி அமைச்சகம் செய்யவில்லை என பாஜகவின் மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சுப்பிரமணியன் சுவாமி பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை செல்லாது என அறிவிப்பது கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதே பாஜக எடுத்த முடிவு என்று தெரிவித்தார். ரூபாய் நோட்டு மாற்றத்தால் ஏற்படும் பிரச்சினைகளை சமாளிக்க மத்திய நிதி அமைச்சகம் போதிய ஏற்பாடுகளை செய்யவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். Let him say once more. Now he become quiet. நான் சொன்னேன் இந்த மறுநாள் இருந்து வாய் புத்தின்ட்டான். ஜெயலலிதாவின் மரணம் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என ஆதாரம் இல்லாமல் தான் வலியுறுத்த முடியாது என கூறிய சுப்பிரமணியன் சுவாமி ஜெயலலிதா உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்காக அப்பல்லோ மருத்துவமனை சென்ற காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி போன்றவர்களால் தான் இதனை வலியுறுத்த வேண்டும் என்றும் கூறினார். Those who went to the hospital and inquired and said that she's doing very well, she's she's in good health, improving. Ask Rahul Gandhi. Why don't you ask Rahul Gandhi? Why are you asking me? I never make statements unless I have got evidence. And since I did not come to Tamil Nadu during that period, I did not go to the hospital. So where is the question of my asking for anything? திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை சீரடைந்து வருவதை அடுத்து இன்னும் ஒரு சில நாட்களில் அவர் வீடு திரும்புவார் என அவரது குடும்பத்தினர் தெரிவித்திருக்கின்றனர். மூச்சு விடுவதில் ஏற்பட்ட சிரமம் காரணமாக கடந்த 15ஆம் தேதி இரவு சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் கருணாநிதி அனுமதிக்கப்பட்டார். 4 நாட்களாக சிகிச்சை பெற்று வரும் அவரை குடும்பத்தினர்கள் உடனிருந்து கவனித்து வருகின்றனர். கருணாநிதியின் உடல்நிலை சீரடைந்து வருவதால் அவர் இன்னும் ஓரிரு நாட்கள் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்புவார் என அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இதனிடையே இன்று மருத்துவமனைக்கு வந்த திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன், காங்கிரசின் மூத்த தலைவர்கள் குமரி அனந்தன், KV தங்கபாலு, புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி, ஆற்காடு இளவரசர் முகமது அலி, தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன், அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் உள்ளிட்டோர் கருணாநிதியின் உடல்நிலை குறித்து அவரது உறவினர்களிடம் கேட்டறிந்தனர். இன்னும் ஓரிரு நாட்களில் கருணாநிதி வீடு திரும்புவார் என அவரிடம் நலம் விசாரித்த தலைவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். திமுக தலைவர் கருணாநிதி மருத்துவமனையில் நலமுடன் இருப்பதாக மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். நாமக்கல்லில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்று பேசிய அவர் கருணாநிதியின் உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாகவும் மருத்துவர்களின் தொடர் கண்காணிப்பில் அவர் இருப்பதாகவும் தெரிவித்தார். நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் கொஞ்சம் உடல் நலிவுற்று உடனடியாக மருத்துவமனைகளை சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு அதற்கு பிறகு தொடர்ந்து நான் மருத்துவமனையில் இருக்க வேண்டிய ஒரு அவசியம். அதற்கு பிறகு நேற்று ஒரு நல்ல நிலை தலைவர் கலைஞர் அவர்கள் உடல்நலம் தேறி தலைவர் கலைஞர் அவர்களை அவர்களுக்கு சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவர்கள் நீங்கள் தாராளமாக சென்று வரலாம், தலைவர் நலமோடு இருக்கிறார், நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை. மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் திமுக தலைவர் கருணாநிதியின் உடல் நலம் குறித்து நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் உள்ளிட்டோர் கேட்டறிந்தனர். தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகளுடன் நடிகர் வடிவேலு உள்ளிட்டோரும் காவேரி மருத்துவமனைக்கு சென்று கருணாநிதியின் உடல் நலம் குறித்து விசாரித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர்கள் கருணாநிதி விரைவில் நலம் பெற்று வீடு திரும்புவார் என தெரிவித்தனர். டாக்டர் கலைஞரை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ஒரு மூத்த அரசியல்வாதி, ஒரு மூத்த தலைவர்.
அவரை நேரில் சந்தித்து நாங்கள் அவரோட நலம் விசாரிக்கிறதுக்காக வந்திருந்தோம். கூடி சீக்கிரம் இன்னொரு 2-3 நாளில் வந்து மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி போக போகிறார் அப்படின்ட்டு, நல்லபடியாக குணமடைஞ்சு வீட்டுக்கு போக போகிறாருன்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுதான் நாங்கள் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கோம். அவர் வயசுக்கு இன்னமும் அந்த கடின உழைப்பு, அந்த அந்த அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம், இலக்கிய சம்பந்தப்பட்ட விஷயம், அவர் எந்தெந்த துறையில் எதில் அவர் தலையிட்டாரோ அத்தனை துறையும் அவர் வந்து அவர் மைண்டில் ஓட்டிக்கிட்டு அந்த இதுலேயே அவர் இன்னமும் தைரியமாக அவர் இன்னும் செயல்படுறாரு. அவரை பற்றிய வதந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வருது. அதான் அந்த வதந்தியெல்லாம் கிடையாது, பூராமே பொய். அவர் ஐயா நல்லா இருக்காங்க, நான் உள்ளே போய் பார்த்ததில்ல. இன்னும் 2 நாளில் அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க, திரும்பி ஐயா கலைஞர் அவர்கள் வந்துடுவாங்க. அவங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் ஆண்டவனை எல்லாரும் நாங்கள் வேண்டுறோம். சென்னையில் பசுமை சூழலை ஏற்படுத்த போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் எஸ்பி வேலுமணி தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எஸ்பி வேலுமணி, மாநகராட்சியில் உள்ள 15 மண்டலங்களில் தலா ஒரு IAS அதிகாரி நியமிக்கப்பட்டு வர்தா புயல் நிவாரண நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சென்னையில் விழுந்த 17,133 மரங்களில் 12,135 மரங்கள் அகற்றப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். புயலில் விழுந்த மரங்களை விட அதிக மரங்களை நடுவதற்கு அரசு திட்டமிட்டிருப்பதாக கூறிய அவர், அதற்கான குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மரங்கள் வந்து திரும்பவும் வந்து உயிரோட நடுவதற்கு அதுக்கு ஒரு பெரிய ஒரு எந்தெந்த பகுதின்னு சொல்லி ஒரு டீம் எடுத்திருக்காங்க அந்த மரங்களை காப்பாற்றுறதுக்கு. அப்புறம் பாதிக்கப்பட்ட மரங்கள் அந்த மரங்களெல்லாம் காப்பாற்ற முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அங்கேயும் புதுசாக மரங்கள் நட்டு இப்போ பாதிக்கப்பட்ட மரங்கள் எவ்வளோ மரங்கள் இப்போ போச்சோ அதை விட கூடுதலாக மரங்கள் நடுவதற்கு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஒவ்வொரு ஊரிலும் இளைஞர்கள் மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும் என நடிகர் விவேக் தெரிவித்திருக்கிறார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே குட்டையூரில் சாய்பாபா கோவில் கட்டப்பட்டு வருகிறது. இந்த கோவிலுக்கு வந்த நடிகர் விவேக் அங்கு வேம்பு, மா, அரசு, நாவல் உள்ளிட்ட மரக்கன்றுகளை நட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மரங்களை நட்டு பராமரிக்கும் பணியில் இளைஞர்கள் ஈடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நாட்டு மரங்களின் உறுதித்தன்மையை மனிதர்களை விட பறவைகள் நன்றாக உணர்ந்திருப்பதாகவும் விவேக் அப்போது தெரிவித்தார். பறவைகளுக்கு தெரிகிறது நாட்டு மரங்களில் மட்டும்தான் கூடு வைக்கிறது, மற்ற மரங்களில் அவைகள் கூடு வைப்பதில்லை. ஸோ நாட்டு மரங்களினுடைய அவசியத்தை பறவைகள் புரிந்து கொள்கின்றன, ஆனால் மனிதர்கள் நம்ம விட்டோம். அதனால் மரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மரங்களை மீண்டும் நாம் நட்டு, அதுக்கு தண்ணி எங்கே போகிறது, தண்ணி இல்லையா, நாங்கள் எப்படி மரம் நடுறதுன்னு கேட்குறாங்க. தண்ணி இல்லாமல் போனதுக்கு காரணமே மழை இல்லாமல் தான். மழை இல்லாமல் போனதுக்கு காரணம் மரங்கள் இல்லாமல் போனது. இது ஒரு சுழற்சி. ஆக நம்ம விட்ட இடத்துல இருந்து தான் பிடிக்கணும். மறுபடியும் மரங்களை நடுவோம், எப்பாடுபட்டாவது அதுங்களுக்கு நீர் ஊற்றுவோம். அதை 6 மாதம் நீங்கள் வளர்த்தால் போதும், அதுக்கப்புறம் அது தன்னை பார்த்துக்கொள்ளும். நாமக்கல் அருகே திருமணத்திற்கு மறுத்த 16 வயது பெண்ணை அவரது பெற்றோரை எரித்து கொன்றதாக பகீர் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வளையப்பட்டி அருகே உள்ள வாழவந்தி கிராமத்தைச் சேர்ந்தவர் தங்கராஜுவின் 2வது மகளான ஐஸ்வர்யா என்பவருக்கும் சேந்தமங்கலத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பவருக்கும் திருமணம் செய்ய இரு வீட்டாரும் முயற்சி செய்து வந்துள்ளனர். இந்த திருமணத்துக்கு ஐஸ்வர்யா எதிர்ப்பு தெரிவித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து நாமக்கலில் உள்ள குழந்தைகள் பாதுகாப்பு மையத்துக்கு ஐஸ்வர்யா தகவல் கொடுத்ததாக தெரிகிறது. இதனையடுத்து குழந்தைகள் பாதுகாப்பு மைய அதிகாரிகள் ஐஸ்வர்யாவை மீட்டு நாமக்கல்லில் உள்ள காப்பகத்தில் சேர்த்துள்ளனர். இந்நிலையில் கடந்த புதன்கிழமை காப்பகத்துக்கு சென்ற ஐஸ்வர்யாவின் உறவினர்கள் தந்தை தங்கராஜ் உடல்நிலை மோசமாக இருப்பதாக கூறி அழைத்து சென்றுள்ளனர். ஆனால் சனிக்கிழமை இரவு உடல்நிலை சரியில்லாமல் ஐஸ்வர்யா இறந்துவிட்டதாக கூறி அவரது உடலை சுடுகாட்டில் எரித்துள்ளனர். ஐஸ்வர்யாவின் மரணத்தில் சந்தேகமடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். இதையடுத்து ஐஸ்வர்யாவின் பெற்றோரான தங்கராஜ், ராஜமால் ஆகிய இருவரையும் எருமப்பட்டி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை செய்து வருகின்றனர். பண மதிப்பு நீக்க நடவடிக்கையால் தங்க நகைகள் விற்பனை 90% குறைந்திருப்பதாக தங்கம், வெள்ளி மற்றும் வைர நகை வியாபாரிகள் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. சேலம் நகர தங்கம், வெள்ளி மற்றும் வைர நகை வியாபாரிகள் சங்க பொதுக்குழு கூட்டம் அதன் தலைவர் மாணிக்கம் தலைமையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநில தலைவர் ஸ்ரீராம், மத்திய அரசின் இந்த நடவடிக்கையால் பணப்புழக்கம் குறைந்திருப்பதால் தங்கத்தின் மீதான நாட்டம் பொதுமக்களிடையே குறைந்திருப்பதாக தெரிவித்தார். தங்க நகைகளை வாங்கும் போது விழிப்புணர்வு தேவை என்றும் ஸ்ரீராம் அறிவுறுத்தினார். ரூபாய் நோட்டுகள் சென்ற மாதம் நவம்பர் 8ஆம் தேதியிலிருந்து நடைமுறையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளது. அதன் பலனாக
வியாபாரத்திலே ஒரு பெரிய மந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. 100 நடக்க வேண்டிய இடத்திலே 10லிருந்து 20 வியாபாரம் தான் நடக்கிறது என்பதே நிதர்சனமாக இருக்கிறது. இன்னும் 20 நாள்கள் இந்த வழிமுறையே இருக்கும் என்பதையும் எதிர்நோக்கி இருக்கிறோம். வருமான வரித்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் உத்தரப்பிரதேசம், தெலங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் புதிய ரூபாய் நோட்டுகள் கட்டுக்கட்டாக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஹைதராபாத் நகரில் நடத்தப்பட்ட சோதனையில் கமிஷன் அடிப்படையில் பழைய பணத்திற்கு புதிய பணத்தை மாற்றித்தரும் முயற்சியில் ஈடுபட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் அவர்களிடமிருந்து 12 லட்சம் ரூபாய் புதிய நோட்டுகளும் 2 இருசக்கர வாகனங்களும் 6 செல்போன்களும் கைப்பற்றப்பட்டன. 5% கமிஷனுக்கு பணத்தை மாற்றித்தர இவர்கள் முயற்சித்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதேபோல ஹைதராபாத்தில் நடைபெற்ற வேறு 2 சோதனைகளில் 66 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டது. உத்தரப்பிரதேசம் நொய்டாவில் நடைபெற்ற வருமான வரித்துறையினரின் சோதனையில் 3 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 18 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளது. இத்துடன் நியூஸ் 7 தமிழில் 8 மணி செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்து புதிய செய்திகளை புதிய கோணங்களில் காண நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை பாருங்கள்.